Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. 60 plus advanced treatments இருக்க India's #1 reputed clinic na அது VCare Harris Skin Clinic தான். Indigo's Photo durable exterior paint with Duro color technology. அக்டோபர் மாதம் ஜென்ரலாக ஃப்ளூ சீசன்னே சொல்லுவோம். ஏகப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். சரமாரியாக வந்துட்டு எல்லாருமே தாக்கும். ஒரு குழந்தை 2 குழந்தைங்களுக்கு இந்த ஃப்ளூ இருந்தால் கூட அவங்க இரும்பும் போதோ தும்பும் போதோ அப்போ அவங்க கையில் படும், காற்றுல பரவும், பக்கத்தில் இருக்க குழந்தைக்கு பரவும். சில முதியோர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் சீரியஸாக மாறுது. எப்போ இது ஒரு வைரல் நிமோனியா மாதிரி மாறுதோ அப்போ அது சீரியஸாக மாறுது. வயசானவங்களே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா நிமோனியானால் அட்மிட் ஆகுறாங்க. அதில் ஒரு சில பேர் வந்து இறந்தும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த இன்ஃப்ளூயன்ஸா இன்ஃபெக்ஷன் உள்ளே வந்ததுன்னா கூடவே வந்து செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. டேஞ்சர் அறிகுறிகள் வந்து மூச்சு வாங்குறது, சுயநலவு கம்மியாகிறதுன்றதை மறந்துடக்கூடாது. சிவியராக வீசிங் போகும்போது மூச்சு வாங்குறது கூட ஏற்படலாம். யாருக்கு அந்த இருமல் இருக்கோ அவங்க கட்டாயம் மாஸ்க் போடணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 60 வயசு மேலே இருக்கீங்க, அந்த பயங்கரமான சுகர் பேஷண்ட்டு, அன்கண்ட்ரோல் பிபி பேஷண்ட்ஸு, டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கேன்சர் பேஷண்ட்டு, ஹெச்ஐவி பேஷண்ட்டு, உங்களுக்கெல்லாம் அந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாகி வைரல் நிமோனியாவாக மாறுறதுக்கு வாய்ப்பு. ஆவி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த சளியை திக்காக இருக்கிறத கொஞ்சம் வந்து ஸ்டீம்னால் வந்து கரைக்க முடியும், அவ்வளோதான். இந்த மாதிரி எதுவுமே போடக்கூடாது. வணக்கம், நான் டாக்டர் சபரிநாத் ரவிச்சந்திரன் பேசுகிறேன், நுரையீரல் சிறப்பு நிபுணர். ஆக்சுவலாக இப்போ இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த சீசனில் வந்து நிறைய இரும்பல் சளி வந்து தென்படுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயினாக சீசன் அந்த மாதிரி. இப்போ இது ஒரு வின்டர் சீசன் வந்து இந்த அக்டோபர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஜான்வரி பொங்கல் வரைக்குமே பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ், எஸ்பெஷலி ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வைரஸ் இருக்குது, பாக்டீரியா இருக்குது, ஃபங்கஸ் இருக்குது. அதில் ரொம்ப ஆட்டம் போடுறது வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் தான். வைரஸில் வந்து இந்த சீசன் அக்டோபர் மாதம் ஜென்ரலாக ஃப்ளூ சீசன்னே சொல்லுவோம். ஃப்ளூன்றது என்னென்னா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னிக்காய்ச்சல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. H1N1, H3N2, H5N1 இந்த மாதிரி நிறைய பேரில் இருக்கும். ஸோ இந்த பன்னிக்காய்ச்சல் சீசன் தான் இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ இந்த ஃப்ளூ வந்து பார்த்திங்கன்னா சரமாரியாக வந்துட்டு எல்லாருமே தாக்கும். அதில் ஈஸியாக தாக்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள் மற்றும் வயது முதியோர்கள். ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ இந்த வின்டர் சீசனில் வந்து நிறைய பேருக்கு வந்து சளி பிடிக்குது அப்படின்றது ரொம்ப இயல்பான விஷயம். அதில் குழந்தைங்களும் வந்துட்டு இது பண்ணுற கிடையாது, விதிவிலக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாமே ஸ்கூல் கோயிங் பாப்புலேஷன். நிறைய பேர் எல்லாருமே ஒரு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகும். ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40 பேர் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு குழந்தை 2 குழந்தைங்களுக்கு இந்த ஃப்ளூ இருந்தால் கூட அவங்க இரும்பும் போதோ தும்பும் போதோ அப்போ அவங்க கையில் படும், காற்றுல பரவும், பக்கத்தில் இருக்க குழந்தைக்கு பரவும். அப்புறம் அவன் வந்து இன்ஃபெக்ட் ஆனவன் வந்து இன்னொரு கூட விளையாடுவான், இன்னொரு குழந்தை கூட விளையாடுவான், கையை பிடிச்சி விளையாடுவாங்க. அப்போ அந்த திகழ்கள், அந்த இரும்பி தும்பல் அந்த கையில் இருக்கிற அந்த திகழ்கள்னால் ஈஸியாக இன்னொருத்தவங்க கைக்கோ, இன்னொருத்தவங்க கண்ணுக்கோ, இன்னொருத்தவங்க மூக்குக்கோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த வைரஸ் டைரெக்டாக உள்ளே போயிட்டு பின்னாடி நாசோஃபேரிங்ஸ்ன்னு சொல்கிற இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து இந்த வைரஸ் மல்டிப்ளை ஆகும்போது முதல் அறிகுறியாக நம்மளுக்கு வந்து ஒரு தொண்டை கரகரப்பு, தொண்டை வலி, மைல்டு காய்ச்சல், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இரும்பல், இந்த மாதிரி அறிகுறிகளோட வந்து ப்ரெசென்ட் ஆகுது. நிறைய கேஸ் மைல்டாக இருந்துகிட்டே சரியாயிடுது. அது மைல்டுன்னு என்னென்னா சீரியஸ் ஆகாமல் ஒரு வாரம் லைட்டாக இரும்பல் காய்ச்சல் இருந்துட்டு ரொட்டீன் காமன் கோல்டு ஃப்ளூ மாதிரியே சரியாயிடுது. ஆனால் சில பேஷண்ட்ஸுக்கு, சில குழந்தைங்களுக்கு, அதே மாதிரி சில முதியோர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் சீரியஸாக மாறுது. எப்போ மாறுதுன்னா அந்த வைரஸ் இந்த தொண்டை பகுதியிலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி அந்த நுரையீரலோட சுவாச குழாய்களை போய் தாக்குது. அப்படி அந்த சுவாச குழாய்களை தாக்கும் போது அதுதான் வைரல் பிராங்கைட்டிஸாக மாறுது. சில பேருக்கு இன்னும் கீழே இறங்கி இந்த நுரையீரலே தாக்குது. அது பேர் தான் வைரல் நிமோனியான்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போ இது ஒரு வைரல் நிமோனியா மாதிரி மாறுதோ அப்போ அது சீரியஸாக மாறுது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு மெயினாக அந்த மூச்சு வாங்குகிற பிரச்சனை, அப்புறம் நெஞ்சில் வந்து கொய்ங் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீசிங் சவுண்டு, அதே மாதிரி கொஞ்சம் சுயநலவு கம்மியாக இருக்கிறது, அதேமாதிரி ஆக்டிவாக விளையாட மாட்டாங்க, ஆக்டிவாக இன்ட்ரெஸ்டாக சோர்ந்து போய் காணப்படுறாங்க, ஒரு ஓரியன்டேஷனே இல்லை, மூச்சு வாங்குறது அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் டேஞ்சர் சைன்ஸ் ஆஃப் திஸ் வைரஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ப்ரெசன்டேஷன். ஸோ ஒரு ப்ரெசன்டேஷன் சும்மா மூக்கொழுவிக்கிட்டு இருக்கும், இரும்பல் இருக்கும், தும்பிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு ஜுரம் இருக்கும், நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க, சரியாயிடும். அது இது வரைக்கும் வர்றது வைரல் அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன். கீழே இறங்கி கொஞ்சம் அந்த பிராங்கைட்டிஸ் மாதிரி ஆச்சுன்னா கொஞ்சம் இரும்பல் இன்னுமே அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்கும். பேஷண்ட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்துட்டு சோர்வு அதிகமாக இருக்கும், ஜுரம் இன்னும் கொஞ்சம் இருக்கும். அதோட தாண்டி நிமோனியாவை போகும்போது தான் பார்த்திங்கன்னா அது ரொம்ப டேஞ்சராக மாறுது. அடல்ட்லேயே வயசானவங்களே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா நிமோனியானால் அட்மிட் ஆகுறாங்க. அதில் ஒரு சில பேர் வந்து இறந்தும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த நிமோனியாவை தடுக்கணும் அப்படின்றது நம்மளோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது. ஸோ இதுதான் வந்து மெயினாக இந்த குளிர்காலத்தில் வந்துட்டு இந்த சளிகளுக்கான முக்கியமான காரணம் இன்ஃபெக்ஷன்.
இன்ஃபெக்ஷன்லேயே முக்கியமானது வைரஸ். அந்த வைரஸில் ரொம்ப முக்கியமாக இப்போ ஆட்டம் போடுறது வந்து ஃப்ளூ வைரஸ், அதாவது இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் தான். இன்னொரு பியூட்டி என்னென்னா, இந்த இன்ஃப்ளூயன்ஸா இன்ஃபெக்ஷன் உள்ளே வந்ததுன்னா கூடவே வந்து செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. அதாவது வந்துட்டு எப்படி ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயோ, ஸோ இன்ஃப்ளூயன்ஸாவை நீங்கள் உள்ளே வந்ததுனாலே கூடவே பாக்டீரியா, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், ஹீமோஃபிலஸ், மொராக்சஸரா, இந்த மாதிரி பாக்டீரியாவும் கூட சேர்ந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது. ஸோ இது ரெண்டும் சேரும் போது ப்ராப்ளம் இன்னும் அதிகமாகுது. சளிலாம் கொஞ்சம் கலராக வர ஆரம்பிக்குது, எல்லோ கலரில், க்ரீன் கலரில், சில நேரத்தில் ரத்தம் கலந்து இந்த மாதிரிலாம் கூட வர ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் குழந்தைகள் வந்து ப்ரெசென்ட் ஆவாங்க. டேஞ்சர் அறிகுறிகள் வந்து மூச்சு வாங்குறது, சுயநலவு கம்மியாகிறதுன்றதை மறந்துடக்கூடாது. மெயினாக எப்படி வந்து இதை நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணுறது, எப்போ நம்ம டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போ நம்ம வந்து இதை டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம இந்த சீசனில் எந்த குழந்தைக்காக இருந்தாலும் ஒரு இரும்பல் வருது, கரகரப்பு இருக்குது, ஒரு ஜுரம் வருதுன்னா கண்டிப்பாக அது வந்து இன்ஃபெக்ஷன் தான், வைரஸ் இன்ஃபெக்ஷன் தான், அதில் டவுட் இல்லை. ஸோ நம்ம எப்போ டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக உங்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக முதல் 2 நாளே டாக்டர்கிட்ட போகிறது நல்லது. இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரிலாம் எப்பயாவது ஒரு வாட்டி தான் சளி பிடிக்குதுன்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். 2-3 நாளில் கூட கொஞ்சம் அந்த இன்ஃபெக்ஷன் குறைஞ்சி இரும்பெல்லாம் நார்மல் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் ஏதாவது இந்த டேஞ்சர் சைன்ஸ், அதாவது அளவுக்கு அதிகமாக ஜுரம் குறையல, இருமல் ரொம்ப சிவியராக இருக்குது, அதே மாதிரி மூச்சு வாங்குற அறிகுறிகள் இருக்குது, நெஞ்சில் குருன்னு சவுண்டு கேட்குது, ஆக்சிஜன் குறையிற சைன்ஸ் கேட்குதுன்னா எதுவுமே வந்துட்டு நீங்கள் வந்து டிலே பண்ணக்கூடாது. உடனே ஹாஸ்பிட்டல்லையோ டாக்டரை போய் பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஸ்டார்டிங் ஃபேஸ்லேயே இதை ட்ரீட் பண்ணும்போது கரெக்டான ஆன்டிவைரல், கரெக்டான ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்போது இதை நம்ம ஈஸியாக வந்து குணப்படுத்தலாம், கம்மிப்படுத்தலாம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அப்புறம் இது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ இந்த குளிர்காலத்தில் வந்து இந்த ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அலர்ஜி பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் கூட வந்து ஈஸியாக வந்து ப்ராப்ளம் அதிகமாகுது. நிறைய பேர் வந்து இதை வந்து அந்த இன்ஃபெக்ஷனா அப்படின்னு கன்ஃபியூஸ் வேறு பண்ணிக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பீடியாட்ரிக்ஸ், அதே குழந்தைங்க பாப்புலேஷனில் வந்து ஆஸ்துமான்றது ரொம்ப காமன் ப்ராப்ளம். ஒரு குளிர் சீசன், குளிர் காற்று, தீபாவளி போக, இந்த மாதிரி பொல்யூஷன்ஸு, மெட்ரோ போடுறோம், அதை போடுற மாதிரி பொல்யூஷன், சிட்டியோட பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ளஸ் இந்த கூலிங் கிளைமேட்டோட சேரும்போது ஸ்மாக் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இதை நம்ம உள்ளே சுவாசிக்கும் போது நிறைய குழந்தைங்களுக்கு அலர்ஜி ரியாக்ஷன்ஸ் ஏற்படுது, ஈசனோஃபிலியா அதிகமாகுது, ஐஜி அதிகமாகுது. இதனால் கூட திருப்பி குழந்தைங்க இரும்பல், குருன்ற சவுண்டோட வராங்க. ஆனால் ஜென்ரலாக இந்த மாதிரி குரூப்பில் வந்து ஃபீவர் இருக்காது, ஆனால் இரும்பல் இருக்கும், குருன்னு சவுண்டு வரும், குவைன்னு சவுண்டு வரும். இந்த அறிகுறிகள் எல்லாம் இருக்கும். சிவியராக வீசிங் போகும்போது மூச்சு வாங்குறது கூட ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி இதுவும் வந்து இந்த சீசனில் வந்து தென்படுது. ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியான ஒரு இரும்பல், வீசிங் இருந்துகிட்டு இருந்தால் அப்பயும் உங்களோட டாக்டர் போய் பார்த்தீங்க, பல்மனாலஜிஸ்ட், பீடியாட்ரிக் பல்மனாலஜிஸ்ட் யாராவது பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக பிளட்டில் இருக்கிற அந்த அலர்ஜி அணுக்கள்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெமெடி பண்ணுவாங்க. ஸோ ஓவராலாக வந்துட்டு நீங்கள் எப்படி இதை வந்து தற்காக்கலாம், என்ன மாதிரி வைத்தியங்கள் வீட்டில் பண்ணலாம், என்ன மாதிரி வைத்தியங்கள் டாக்டருங்க கொடுப்பாங்க, அந்த ஆங்கிளில் நீங்கள் வந்து போனீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது முதல்ல வந்து இந்த கேஸுக்கு ரொம்ப இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ண மாட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் இந்த ரத்தங்க வந்து டெஸ்ட் பண்ணணும், இதை வந்து வாயிலேருந்து சளி எடுத்து நான் டெஸ்ட் பண்ணி போகிறேன், தொண்டையில் வந்து அந்த ஸ்வாப் எடுத்து டெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி வந்து ஓவர் இன்வெஸ்டிகேஷன் தேவைப்படாது ஸ்டார்டிங் ஃபேஸஸில். ஆனால் இதே குழந்தைகளுக்கு வந்து நெஞ்சில் சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, சோர்வு இதுவாக இருக்குது, ஆக்சிஜன் குறையிற மாதிரிலாம் இருக்குன்னா கட்டாயமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க. அப்போ இன்வெஸ்டிகேஷன்ஸ் கொஞ்சம் நிறைய பண்ண தேவை. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும், சளி டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், பிளட்டில் அந்த அலர்ஜி அணுக்கள் எவ்வளோ இருக்குது, இன்ஃபெக்ஷன் ஆன்னு சொல்லக்கூடிய அந்த WBC வெள்ளை அணுக்கள் எவ்வளோ இருக்குது, ஏறி இருக்கா, சிஆர்பி எவ்வளோ இருக்குது, ஏறி இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை வந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை கட்டாயம் வந்து இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்து எப்படி இதை தற்காக்கலாம் அப்படின்ற ஆங்கிளுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜென்ரலாக வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஹைஜீன் பிஹேவியரை சொல்லித்தரணும். ஹைஜீன் பிஹேவியர் அப்படின்னும் போது இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸில் போகிறப்ப ஒரு கிளாஸில் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இரும்புறாங்க, தும்புறாங்க, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து சோஷியல் ஐசோலேஷன் பண்ணலாம். அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். இப்போ நம்ம குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், நம்ம குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜுரம் இருக்குது, இரும்பல் இருக்குது அப்படின்னும் போது ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புறத ஒரு 2-3 நேரம் நீங்கள் தவிர்க்கலாம். ஒரு 2-3 நாள் நீங்கள் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அதில் படித்து தான் அவன் பயங்கர பெரிய ஆள் ஆகும். அந்த 3 நாளில் நீங்கள் தயவு செஞ்சு அவனுக்கு ஒரு ரெஸ்ட்டும் தேவை அந்த டைமில். ஸோ அதனால் அப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அவனுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற குழந்தைங்களுக்கும் பாதிக்கக்கூடிய வரும். ஸோ 3-4 டேஸ் வந்து அந்த இன்குபேஷன் பீரியட்லேருந்து அவன் வீட்டில் இருக்கிறது வந்து பெட்டர். அப்புறம் குழந்தைக்கும் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் யாராவது இரும்புறாங்க, ஜுரம் இருக்காங்க அப்படின்னா அந்த கிளாஸ் டீச்சர் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஃபீவர் இருக்குது, ஜுரம் இருக்கிறவங்க உங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு ஒரு 3-4 டேஸ் வந்து வர வேணாங்க, ஏன்னா மற்ற குழந்தைங்க இருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் மெயினாக அந்த யாருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கோ, யாருக்கு அந்த இரும்பல் இருக்கோ அவங்க கட்டாயம் மாஸ்க் போடணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மற்றவங்களாம் மாஸ்க் போட்டுட்டு பிரச்சனை இருக்கிறவங்க மாஸ்க் போடலன்னா பிரச்சனை. ஏன்னா இருமும் போது தும்பும் போது தான் பரவுது. ஸோ ஒரு மாஸ்க் அந்த பேஷண்ட் அணியும் போது நிறைய அந்த காற்று துகள்களில் அந்த வைரஸ் பரவாது. ஸோ அதனால தான் நம்ம கொரோனாவில் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருந்தோம். வந்து மாஸ்க் போடுங்க, எல்லா பேஷண்ட்ஸும் கட்டாயம் மாஸ்க் போடுங்க அப்படின்ட்டு. ஸோ யூசேஜ் ஆஃப் மாஸ்க் பை தட் சில்ட்ரன்ஸ் இஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அடல்ட்ஸ்க்கும் இது வந்து பொருந்தும், அதில் டவுட் இல்லை. அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து கையை சுத்தமாக வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது தொட்டுட்டீங்க, யாராவது தொட்டு பேசுனீங்கன்னா உடனே அந்த சானிடைசர் வச்சோ இல்லைனா சோப் போட்டு கையை கழுவிடுங்க. கைகளை வந்து அந்த கண்கள், மூக்கு
பகுதியெல்லாம் கொண்டு போவதடா அப்படின்ட்டு அவன் எஜுகேட் பண்ணுறீங்க. ஏன்னா ஒரு வைரஸ் இங்கே தொடுறான் அப்படின்னா இங்கிட்டு மூக்கை தேய்க்கிறான், கண்ணை தேய்க்கிறான், அந்த வைரஸ் அதுவே என்டர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற எஜுகேஷனும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதை தாண்டி நிறைய ஃப்ளூயிட்ஸ், தண்ணி நிறைய தேவைப்படும். ஏன் அப்படின்னா இந்த இன்ஃபெக்ஷன் வந்து வைரஸை மெயின் ட்ரீட்மெண்ட்டே நம்ம உடம்பு தான். ஸோ நம்ம உடம்பு ட்ரீட்மெண்ட், நம்ம உடம்புக்கு ஹைட்ரேஷன் தேவை. ஸோ நிறைய எக்ஸஸ் ஃப்ளூயிட்ஸ் 3 லிட்டர்ஸ், 3.5 லிட்டர்ஸ், 4 லிட்டர்ஸ் இருக்கும். நம்ம தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டயட் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டயட்டில் காரம் மசாலா எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஈஸியாக செரிக்கிற மாதிரி இட்லி, பிரெட்டு, கஞ்சி, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்குது, விட்டமின் இ இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது. இது எல்லாமே உங்களோட இம்யூனிட்டியை வந்து இன்னும் பூஸ்டப் பண்ணும், இன்ஃபெக்ஷன் ஃபைட்டிங் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ விட்டமின் சி வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ விட்டமின் சி சொட்டு மருந்தாக இருக்கட்டும், இல்லை ஆரஞ்சு, முசாம்பி, இது போல் அந்த விட்டமின் சி டயட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு வந்து இம்ப்ளிகேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இன்னொரு விஷயம், பேரண்ட்டோ இல்லைனா வந்து ஒரு வீட்டில் இருக்கிறவங்களோ அடல்ட்ஸுக்கும், அதாவது அந்த வயசான பாப்புலேஷனுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி இன்னொரு முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா தடுப்பூசினும் போது பார்த்தீங்கன்னா நிறைய தடுப்பூசி இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து கொரோனா தடுப்பூசி நீங்கள் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இந்த சீசனில் முக்கியமான தடுப்பூசி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூ ஷாட்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா இந்த பன்னிக்காய்ச்சலுக்கு அகேன்ஸ்டான தடுப்பூசி ப்ளஸ் நிமோனியா தடுப்பூசி. மோஸ்ட்லி இந்த குழந்தைங்க எல்லாருமே இந்த பீடியாட்ரிக் பாப்புலேஷன் எல்லாமே இந்த பீடியாட்ரிஷியன் டாக்டர்கிட்ட போகும்போது நிறைய பேர் தடுப்பூசி போட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் பீடியாட்ரிக்ஸ் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த இன்ஃப்ளூயன்ஸா ஊசி போட்டிருக்கா. அதே மாதிரி வந்து ஏன்னா சில பீடியாட்ரிஷியன் வந்து ஆப்ஷனலாக வச்சுருப்பாங்க, கட்டாயம் போடணுன்ற மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ரெக்கரண்ட்டாக இருக்குன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வயசானவங்களும் ரொம்ப முக்கியமாக இந்த தடுப்பூசி போடுங்க. இந்த 60 வயசு மேலே இருக்கீங்க, அந்த பயங்கரமான சுகர் பேஷண்ட்டு, அன்கண்ட்ரோல் பிபி பேஷண்ட்ஸு, டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கேன்சர் பேஷண்ட்டு, ஹெச்ஐவி பேஷண்ட்டு, உங்களுக்குலாம் இந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாகி வைரல் நிமோனியாவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜியாக வந்து வைக்கணுன்றது டவுட் கிடையாது. மற்றபடி நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் நல்லா ரெஸ்ட் எடுங்க, நிறைய தண்ணி குடிங்க, சாப்பாடை பிளாண்டாக வச்சுக்கோங்க, வேக்சினேஷன்ஸை கரெக்டாக போடுங்க. டேஞ்சர் சைன்ஸ் ஏதாவது மூச்சு வாங்குது, அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஆக்சிஜன் குறையுது, சுயநலம் கம்மியானா உடனே ஹாஸ்பிட்டலில் போங்க. இதெல்லாம் தான் மெயின் இதாக இருக்கும். ஆஸ் அ டாக்டராக நாங்கள் என்ன ட்ரீட் பண்ணோம்னா மோஸ்ட்லி வெறும் வைரஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா வந்து பெருசாக வந்து ஹைட்ரேஷன், விட்டமின்ஸ், அதுக்கப்புறம் பேராசிட்டமால் இவ்வளோ தான் கொடுப்போம். அதை தாண்டி வந்து சில ஹெல்த் ரிஸ்க், ஹை ரிஸ்க், இப்போ எக்ஸாம்பிள் ரொம்ப ஏஜ்டு, டயாலிசிஸ், இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வைரஸோட ஆட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது ஸ்டார்டிங் ஃபேஸஸில் ஆன்டி வைரல் டேப்லெட்டும் தரும். ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸாக்கு வந்து கொரோனாக்கு அப்படி மருந்து இல்லை, இன்ஃப்ளூயன்ஸாக்கான மருந்து இருக்குது. எக்ஸாம்பிள் ஒசல்டாமாவீர்னு சொல்லிட்டு ஒரு மருந்து யூஸ் பண்ணுறோம், ஜனமாவீர்னு சொல்லிட்டு ஒரு மருந்து யூஸ் பண்ணுவோம், ரிபாவரின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒசல்டாமாவீர்லாம் வந்துட்டு நம்ம வந்து அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்து 75 மில்லிகிராம் 2 வேளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 நாளைக்கு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் ஆன்டிவைரல். அதே மாதிரி ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுப்போம். அதே மாதிரி உள்ள அந்த இன்ஃபெக்ஷன்லாம் அதிகமாகக்கூடாது அப்படின்றதுக்காக வந்துட்டு தேவைப்பட்ட ஷார்ட் கோர்ஸ் ஸ்டீராய்டு, சரியெல்லாம் கரைஞ்சி வெளியே வர்றதுக்கு சிறப்பு, இதெல்லாம் பண்ணுவோம். ஸ்டீம் நிறைய பேர் கேட்குறாங்க, இது எடுக்கலாமா வேணாமா, ஆவி பிடிக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆவி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஒரு பெரிய ரோல் என்னென்னா ஜஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த சளியை திக்காக இருக்கிறத கொஞ்சம் வந்து ஸ்டீம்னால் வந்து கரைக்க முடியும், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா மூக்கு அடைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா மூக்கில் கொஞ்சம் நேரம் ஸ்டீம் கொடுக்கலாம். அது மாதிரி லங்ஸில் கொஞ்சம் கொருன்னு இருக்குன்னா ஒரு 5 நிமிஷம் லங்ஸுக்கும் வந்து நீங்கள் ஸ்டீம் கொடுக்கலாம். சில பேர் சொல்கிறாங்க அதில் நான் மஞ்சப்பொடி போட்டு பிடிக்கிறேன், மஞ்சத்தூள் போட்டு பிடிக்கிறேன்ட்டு. அவங்களுக்கு அந்த ஆன்சர் என்ன வரணும், நீங்கள் மஞ்சத்தூள் போட்டு பிடிக்கிறீங்கன்னா கூடவே கொஞ்சம் சக்தி மசாலா, கரம் மசாலாலாம் சேர்த்து பிடிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏங்க நீங்கள் வேறு அப்படிலாம் நான் சொல்ல வரல, என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ஸோ மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் எதுனா மீன் குழம்பை வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ எதுவுமே போடாதீங்க, பிளெயின் ஸ்டீம் எடுக்கிறது வந்து போதுமானதாக வந்துட்டு தாராளமாக இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த சீசனில் வந்துட்டு சளி பிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமையுது. ப்ளஸ் இதோட கான்சிக்வன்சஸ் இந்த மாதிரி போகலாம். ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் நம்ம பின்படுத்தணும் அப்படின்னா இந்த குழந்தைங்களும் சரி அடல்ட்டும் சரி இந்த சீசனை வந்து ஈஸியாக கடக்கலான்றதுல மாற்று கருத்து இல்லை. Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. 60 plus advanced treatments இருக்க India's number 1 reputed clinic na அது VCare Harris Skin Clinic தான். Indigo's Photo Durable Exterior Paint with Duro Color Technology.